தமிழகத்தில் மீண்டும் ஆட்சி அமைக்கிறது அதிமுக. 6வது முறையாக முதல்வராகிறார் ஜெயலலிதா. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை இன்று காலை தொடங்கியது. ஆரம்பத்தில் திமுக, அதிமுக என இரு கட்சிகளும் ஒரே சரியாக போட்டியில் முன்னணி பெற்றாலும் போக போக அதிமுக திமுகவை முந்தியது. மாலை 5 மணி நிலவரப்படி அதிமுக கூட்டணி 133 தொகுதிகளிலும் திமுக 99 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன. சென்னை ஆர்கே நகரில் அதிமுக வேட்பாளர் ஜெயலலிதா 86,474 வாக்குகளுடன் வெற்றி பெற்றுள்ளார். 1984ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் எம்ஜிஆர் அமோக வெற்றி பெற்று தொடர்ச்சியாக 2வது முறை முதல்வரானார். அதன் பின்னர் 2016ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவு வரலாற்றை மீள்பதிவு செய்திருக்கிறது. வெற்றி குறித்து பேசிய ஜெயலலிதா, வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி தமிழக மக்களாலேயே சாத்தியமானது என்று கூறியிருக்கிறார். எம்ஜிஆருக்கு பின் தமிழகத்தில் தொடர்ந்து 2வது முறையாக முதல்வராக ஆட்சி செலுத்தும் பெருமையை ஜெயலலிதா தக்கவைத்துக் கொண்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் வலுவான எதிர்க்கட்சியாக திமுக இடம் பிடித்துள்ளது. 99 தொகுதிகளில் அந்த கட்சி முன்னிலை வகிக்கிறது. மக்கள் நல கூட்டணியின் முதல்வர் வேட்பாளரும் தேமுதிக கட்சித் தலைவருமான விஜயகாந்த், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான், பாட்டாளி மக்கள் கட்சியின் முதல்வர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் இந்த தேர்தலில் தோல்வியை தழுவியுள்ளனர்.